ஹே மக்களே, நான் உங்கள் ஜிஎஸ். இன்றைக்கி அமாவாசை மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு 3வது வருட திதியும் இன்றைக்கி தான். காலையில் சீக்கிரமாக எழுந்து எங்கள் அப்பாவுக்கு போயிட்டு திதியெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பாவுக்கு மதியம் சாமி கும்பிடணும்ல, அதனால நிறையா அப்பாவுக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் சமைச்சு இன்றைக்கி அமாவாசை விரதம் பண்ணலான்னு எல்லாமே சமைச்சு விரதம்லாம் பண்ணியாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சி. சரி, தலைவலியாக இருக்கேன்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு ஒரு சூப்பரான நாட்டு சக்கரை போட்டு ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டேன். நைட்டு என்ன சமைக்கலான்னு போய் பார்த்தா மதியம் நம்ம சமைச்ச அந்த அமாவாசை விரதத்துக்கு சமைச்ச எல்லா காய்கறியும் மிஞ்சி இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் போட்டு சாம்பாரில் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி சுட வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும், மறுநாள் காலையில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாம்பாரையும் நல்லா சுட வச்சுட்டு சரி நைட்டு டிஃபன் செய்யலாமா இல்லை வேறு ஏதாச்சும் மிஞ்சிருக்கான்னு பார்த்தா சோறும் மிஞ்சி இருந்துச்சு. சரி நைட்டும் சோறே சாப்பிட்ருவோம். அப்புறம் வேறு என்னென்னு இருக்குன்னு பார்த்தா நாட்டு சக்கரை போட்ட பாயசம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். அந்த பாயசமும் மிஞ்சி இருந்துச்சு. ஒரே ஒரு வடை இருந்துச்சு. சரி அந்த வடையை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடையை சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டின்னர் எங்கள் வீட்டில் இது தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய் பாய். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோஸுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.